காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் விஜய் ஆட்சியில் பங்கு என்பதை ஒப்புக்கொண்டிருப்பதோடு விஜய்க்கு ஒரு பெரிய இளைஞர்கள் மாஸ் இருக்கிறது. 60 தொகுதிகள் அல்லது 50-60 தொகுதிகள், 50 முதல் 60 தொகுதிகள் வரை காங்கிரசுக்கு அவர் தருவார் என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சியினரிடையே இருக்கிறது. போனா கொடுப்பாரு சார் கண்டிப்பா. 50 தொகுதிகளுக்கு குறையாமல் விஜயிடம் காங்கிரசுக்கு கிடைக்கும் என்றுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஒரு மூத்த ஊடகவியலாளராக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் சேருவது என்ற முடிவை எடுத்தால் 2026 தேர்தல் களம் தலைகீழாக மாறும் என்பதுதான் என்னுடைய பார்வை. என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? தமிழக அரசியலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்கிற ரிசல்ட் வரும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியோடு இருந்தாலும் கூட திமுக தனிப்பட்ட முறையில் அதிக இடங்களை பெறலாமே தவிர அந்த கட்சியால் மட்டும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. திமுகனால மட்டுமா இல்ல எந்த கட்சியாக இருந்தாலும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போய் சேர்ந்தாலும் திமுகவாலையும் ஆட்சி அமைக்க முடியாது, தனி பெரும்பான்மை கிடைக்காது. சரி, அதிமுகவுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. காங்கிரஸ், தாவேகா அல்லது வேறு சில கட்சிகள் எத்தனை இடங்கள் பெறுகின்றனவோ அந்த கட்சிகளிடம் கையேந்த வேண்டிய நிலை திமுகவுக்கும் ஏற்படும், அதிமுகவுக்கும் ஏற்படும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா திமுகவோட பலம் காங்கிரஸ் தான் சொல்றீங்களா? அப்ப காங்கிரஸ் வெளியே போயிட்டா திமுக பலம் இழந்துருவாங்க. நான் சொல்வது திமுகவினுடைய மொத்த பலமும் காங்கிரஸை சார்ந்து இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. சரி, ஒரு பர்செப்ஷன், அந்த பர்செப்ஷன் அடிபடும். திமுக கூட்டணியில் தான் இன்றைய தேதியில் வலிமையாக இருக்கிறது என்கிற பர்செப்ஷன்ல ஒரு டேமேஜ் ஏற்படும். ஏனென்றால் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. பேஸ்மெண்ட் ஆடிடுன்னு சொல்றீங்களா சார்? தடுமாறிடுவாங்க. ஆமா. இரண்டாவது இருங்க, தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் திமுக கூட்டணியை ஆதரிப்பதற்கு காங்கிரஸ் அங்கே இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். ஆக காங்கிரஸ் வெளியே வருகிற முடிவை எடுத்தால் சிறுபான்மை மக்களுக்கு திமுகவுக்கு ஓட்டளிக்கிற ஓட்டு வங்கியில் ஒரு சேதாரம் ஏற்படும். ஏற்கனவே கிறிஸ்தவ மக்கள் ஒரு பகுதியினர் விஜய்க்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள். அதே போல பெருவாரியான இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜய்க்குத்தான் ஆதரவு அளிக்கிறார்கள். கண்டிப்பா சொல்றீங்களா சார்? மிக நிச்சயமாக. ஓகே, விஜய் 15 முதல் 18% தனியாகவே வாங்குவார். இப்போது களத்துல பல தொகுதிகளில் 25% இருக்கு. கடைசியா யாரும் இல்லைன்ற போது ஆவரேஜ் 18க்கு வந்து நிக்கலாம். எனக்கு தெரியாது. கூட்டணி சேர்ந்து விட்டால், ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்து விட்டால், காங்கிரஸ் சேர்ந்து அதே போல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த கூட்டணி ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும். 40-50 சீட் ஜெயிக்கும். அப்படின்ற ஒரு சூழல் உருவாகலாம். விசிகா பிளஸ் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் அப்படின்னா களம் அதிரடியாக மாறும். ஆகவே காங்கிரஸ் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். காங்கிரஸ் ஹைகமாண்ட் துணிச்சலாக முடிவெடுத்தால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும். இல்லை, திமுகவிடமே பழையபடி திமுகவின் தொங்கு சதையாக அறிவாலய வாசலில் போய் நின்று விட்டால் தமிழகத்தில் இதற்கு மேல் இனிமேல் காங்கிரஸ் எடிச்சு பெறவே முடியாது. அவங்க முடிவெடுத்தா என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்ப சொன்னீங்க தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான தாவேகாவுடன் போகணும். கண்டிப்பா தாவேகாவுடன் போனால் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி மிக கணிசமாக உயரும்.